இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவுல ஒரு டெஸ்ட் மேட்ச் வெறும் 3 நாள்ல முடிஞ்சுட்டா உடனே ஆடுகளம் சரியில்லை, பிசிசிஐ இப்படி பண்ணுது, இந்திய கிரிக்கெட் இப்படித்தான்னு விமர்சனங்கள் பறக்கும் என்று இந்திய முன்னாள் வீரர் கவாஸ்கர் கடுமையாக விமர்சிச்சிருக்கார். இது குறித்து பேசிய அவர், இந்தியாவுல வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாம பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆனா அது பேட்ஸ்மேன்களோட திறமை குறைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளிநாட்டு வீரர்கள் சுழற்பந்தை எதிர்கொள்ள முடியாம அவுட் ஆனா மட்டும் இந்திய பிட்ச் மேல குற்றம் சொல்வது ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல 2 அல்லது 3 நாள்ல டெஸ்ட் முடிஞ்சா பெரிய சர்ச்சையாகும். ஆனா சமீபத்துல ஆஸ்திரேலியா வங்கதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் வெறும் 2 நாள்ல முடிஞ்ச பிறகும் அதே அளவுக்கு விமர்சனம் இல்லாததுதான் இந்த இரட்டை நிலைப்பாட்டை காட்டுது என்று கவாஸ்கர் சாடியிருக்காரு. அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் மற்றும் 51 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரை 1-1 என சமன் செய்தது. மொத்தத்துல இந்திய பிட்ச் என்றால் மட்டும் ஒரு ரூல், மற்ற நாடுகளோட பிட்ச்னா இன்னொரு ரூலான்னு கவாஸ்கர் கேள்வி எழுப்பியிருப்பது இப்போ செம்ம பேசு பொருளாகி இருக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.